ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கலாம். மார்க்கு புத்தகத்திலே 14வது அதிகாரம் 50வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இன்னைக்கு காலையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விட்டு எல்லாரும் அப்படின்னா இன்னைக்கு நம்மை விட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு நேரத்தில் சொந்த பந்தம் ஏராளமான ஜனம், தேனீக்கள் மாதிரி ஈக்கள் மாதிரி நம்ம கூட்டம். எப்போ நீ வசதியாக இருக்கும் போது, நீ வாழ்ந்து இருக்கும் போது, நீ உயர்ந்து இருக்கும் போது, செல்வ சீமானா இருக்கும் போது எவ்வளோ கூட்டம், வீடு நிறைய ஜனம், எப்போ பாரு வீட்டு நிறைய ஜனம். ஆனால் உன்னுடைய செல்வங்கள் அழிந்தது, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தது, எல்லாத்தையும் இழந்து இப்போ நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு ஏதோ ஒரு ஆபத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கும் போது கொஞ்சம் உட்காந்து யோசித்து பாரு. எங்கே அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஒருவரும் இல்லை, எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த மார்க்கு புத்தகம் 14:50வது வசனத்திலே அந்த தோட்டத்தில் வந்து போர் சேவகர்கள் அவரை பிடிக்கும் போது கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்களாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, ஒரு காலத்தில் இயேசு எங்கே போனாலும் திரளான கூட்டங்கள் அப்படியே நெருக்குவாங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்கள்னால அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட நன்மைக்காக வேதத்தில் மத்தேயு புத்தகம் 8:18 வாசிக்கலாமா? பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, திரளான ஜனங்க, ஏசப்பா எங்க போனாலும் கூட்டம், அப்படியாப்பட்ட கூட்டம் நெருக்கிறாங்க. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா 12 வருடமா பெரும்போடல சிறிய கூட அந்த நெருக்கத்தில் அந்த கூட்டத்தில் வந்து வஸ்திரத்தை தொடுறார். ஆனால் இன்னைக்கு அவர் தனியாக நிற்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. நேற்று சொன்னாங்க அவர்கிட்ட பேதுரு, மார்க்கு புத்தகம் 14வது அதிகாரத்தில் 29லேருந்து 31 வரைக்கும் வாசிக்கணும். அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாம் பாருங்க, ராத்திரி சொல்றாங்க எல்லாரும் உன்னை மறுதலிப்பதா இருந்தாலும் நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன், உங்களோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தம் என்று சொல்லி. ஆனா இங்க மார்க்கு 14:50வது வசனம், எல்லாரும் அவரை விட்டு ஓடி விட்டார்கள். இன்னைக்கு உங்க குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையோடு தனியா இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? யாருமே கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாருமே என் கூட இல்லை, இவ்வளோ பேர் இருந்தாங்களே, எவ்வளோ பேர் என்னால் வாழ்ந்தாங்க, என்னால் உயர்ந்தாங்க, எவ்வளோ பேர் என்கிட்ட நன்மை பெற்றாங்க. இன்னைக்கு நான் கெட்டுட்டேன், இழந்துட்டேன், பலனற்று போயிட்டேன், வியாதியோடு படுத்துட்டேன், கடனில் மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேன், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. இது உலகம் அப்படிதான், தேவைக்காக வருவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவை என்னது என்பதை தேவன் அறிவார். கண்ணீரோடு கவலையோடு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக சொல்கிறேன், நாங்கள்லாம் அநேக காரியங்களை அனுபவித்து பாடுகளை பட்டு தான் தனித்து நின்னோம்.
அநேகர் அல்ல. வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாமா? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. உங்களை கைவிட்டுட்டாங்களா? சொன்னவங்க எல்லாம், பேதுருவை போல சொன்னவங்க எல்லாம், உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன், அவன் தான் முதல்ல யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு அப்படி யாருன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்களா? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நேற்று ஒட்டி உறவாடினா உங்களுக்கு முக்கியமான ஆளாய் தெரிஞ்ச அவன். நீங்க தான் உங்களுக்கு, நீங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கை இல்லைன்றது நேற்று. எனக்கு நீ யாரோ நானும் அது இன்னைக்கு இந்த வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் விட்டு, யோபு கூட பார்த்தீங்கன்னா வேதனையோடு இருக்கிறான். தன் மனைவி கூட விட்டுட்டு போயிட்டான், தனித்து நிற்கிறான், ஒருவனா நிற்கிறான். இன்னைக்கு நீ மட்டும் அப்படி இருக்கிறாயா? கவலையோடு இதை வார்த்தையை கேட்கிறாயா? என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, உண்மையிலே ஒரு காலத்தில் எத்தனையோ பேருக்கு நீ தேவைப்பட்ட. இன்னைக்கு நீ வேண்டாம், வெறுக்கப்பட்டுட்ட. இன்னைக்கு உடைந்த பாத்திரமாய் மாறிட்ட இல்ல, செத்தவனை போல மறந்துட்டாங்க இல்ல, உதவாதுன்னு தள்ளிட்டாங்க இல்ல, ஓரம் கட்டிட்டாங்க இல்ல. கவலைப்படாத, கண்ணீர் விடாத. வேதம் சொல்லுங்க, மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வரைக்கும் யார் உன் கூட இருக்கிறாங்களோ, யார் உன் கூட வராங்களோ, யார் உன்னை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் சொல்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட. இது போதும் நமக்கு, இந்த வார்த்தை போதும், இந்த ஆறுதல் போதும். இது என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, பழச நினைக்காதே, போகட்டும். இனி ஆண்டவர் உன்னோடு சொல்லிவிட்டார், உலகத்தின் முடிவு பரிந்த நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். கையை கெட்டியாக பிடிச்சிட்டார், வலது கை பிடித்த துணையா இருக்கிறார். உன் பகைஞன்கள் வெட்கப்படும்படி அனுகூலமான அடையாளத்தை காட்டுவார். உலகம் அப்படித்தான், வசதி வந்தால் வருவாங்க, போச்சுன்னா போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி இருந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை விட்டு விலக மாட்டார், எப்பொழுதுமே உன் கூட இருப்பார். அதனால் ஆண்டவரை மட்டும் நம்புங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இன்னைக்கு வேதனையோடு துக்கத்தோடு தனியாக நின்று கண்ணீர் விடுகிற என் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு பேசுகிற வார்த்தைக்கு நன்றி. என் பிள்ளைகளை ஆற்றிடுங்க, தேற்றிடுங்க சாமி. அநேக காயத்தோடு இருக்கிறவங்களை, கண்ணீரோடு இருக்கிறவங்களை, தனித்து விடப்பட்டவர்களை கூட இருந்து நான் உன்னை விட மாட்டேன். நீங்களே உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உன் கூடவே இருப்பேன். நீங்களே போதும் சாமி. இந்த உலகத்தில் யார் எங்கள் கூட இருக்கிறாங்களோ, வராங்களோ, வரலையோ, யார் எங்களை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, ஆண்டவரே நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களை கைவிடாமல் இருக்கிறீங்க. உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.